இந்த பூமியில ஒரு காரியம் நடக்கும். இப்ப பகல், இனி கொஞ்ச நேரம் கழிச்சு நடுப்பகல். காலையில எழுந்தவுடனே நாம் உணர்ந்த அந்த குளிரை உணர முடியாது. இரவு 6 மணிக்கு மேல அந்த குளிரை நம்ம உணர முடியும். ஏன்? சூரியன் காலையில உதித்திருந்தது தானே. இந்த சூரியன் பூமிக்கு மிக அருகில வரும் பொழுது, பூமிக்கு சமீபமா வரும் பொழுது குளிர் காணாமல் போய் விடுகிறது. கொஞ்சம் தூரமா போன உடனே குளிர் வந்து விடுகிறது. அது மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் நம்ம சமீபத்தில் வரும் பொழுது இருள் இல்லாமல் போய் விடுகிறது. இருளுக்கு அங்க இடமில்லை. சூழ்நிலைகள் மாறி விடுகிறது. அதனாலதான் அவரை தொழுது கொள்ளும்படி சொல்றாரு. அதனாலதான் அவரை ஆராதிக்கும்படி சொல்றாரு. தொழுது கொள்ளாத மனுஷன் அவருக்கு தூரமா இருக்க விரும்புகிறான். சாத்தான் சமீபமா வரணும்னு விரும்புகிறான். தொழுது கொள்ளுகிற மனுஷனோ அவர் எனக்கு சமீபமா வரணும், அவர் என்னிடத்துல நெருங்கி வரணும், என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கணுமே அப்படி சொல்லிட்டு நெருங்கி வருவான். அவரை தொழுது கொள்வான். நிறைய பேர் பக்கத்துல வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். அந்நிய பாஷையில் அப்படியே நிறைஞ்சு என் தாயை விட, என் தந்தையை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட. இந்த உலகத்துல உறவுகள்ல ஒரு பெரிய உறவு எது அப்படின்னா தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த உறவையும் மிஞ்சின ஒரு உறவு தான் இயேசு கிறிஸ்துனுடைய உறவு, அன்பு. நீங்க நேசித்தவர்கள் உங்க மேல அக்கறையா இருந்தார்களா? உங்களை நேசித்தவர்கள் உங்கள் மேல அக்கறையா இருந்தார்களா? அவர்களை விட அக்கறை உள்ளவர் நம் ஆண்டவர் இயேசு.